டியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கணவர் வெளிநாட்டில் தமிழர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்ப பெண். யாழ்ப்பாணத்தில் 3வது தடவையாக போலீசாரிடம் சிக்கிய பெண், விசாரணையில் வெளியான காரணம். போலீஸ் அதிகாரிகள் போன்று நடித்து பல பெண்களிடம் கைவரிசை காட்டிய முன்னாள் இராணுவ வீரர். முல்லைத்தீவில் உள்ள ஒட்டிசுட்டான் நகர பகுதியில் உள்ள குடும்ப பெண் ஒருவர் திடீரென்று கிணறு ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பெண்ணுடைய கணவர் வெளிநாடு ஒன்றில் வேலை விடயமாக வேலை செய்து வருவதாகவும் இந்த சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இன்னும் சம்பவத்தின் போது குறித்த பெண் கடந்த 28ஆம் திகதி அன்று இரவிலிருந்து காணாமல் போயுள்ளதாக அந்த பிரதேசத்தை சேர்ந்த கிராமவாசிகள் மற்றும் உறவினர்களும் தேடி வந்திருந்த நிலையில் அந்த பெண்ணை காணவில்லை என்று அதன் பின்னதாகவே மறுநாள் 29ஆம் திகதி அன்று அதிகாலை கிணற்றில் சடலமாக இருந்துள்ளதை அடுத்து போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் போலீசார் உடனடியாக விரைந்து வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்ட போது அவருடைய கணவர் புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வாழ்ந்து வருவதாகவும் குறித்த பெண் அவருடைய மாமியார் மாமனாருடன் வீட்டில் வசித்து வந்துள்ளதாகவும் 5 வயதையுடைய மகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட பெண் 30 வயதை உடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டுள்ள பெண்ணுடைய சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனைகளின் பின்னதாக சடலம் உறவினர்களில் ஒப்படைக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த பெண்ணுடைய மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதி ஒன்றிலிருந்து பெண் ஒருவர் 3வது முறையாக கசிப்பு மற்றும் கோடாவுடன் அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் சிவபூதராய் கோவிலடி சுன்னாகம் பகுதியில் உள்ள பெண் ஒருவரே இவ்வாறான மோசமான செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து கடந்த 28ஆம் திகதி போலீசார் சுற்றி வளைப்பினை மேற்கொண்ட போதே குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்னும் இந்த சம்பவத்தில் சுன்னாகம் போலீசார் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டதை அடுத்து 53 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடமிருந்து 80,000 மில்லி லிட்டர் கோடாவும் 2250 மில்லி லிட்டர் கசிப்பும் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் குறித்த பெண்ணிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவர் 3வது தடவையாக இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டு போலீசாரிடம் சிக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போலீஸ் அதிகாரி போன்று தன்னை அடையாளப்படுத்தி பெண்களிடம் கைவரிசை காட்டிய முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவருக்கு துணையாக இருந்த மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் குறித்த நபர்கள் பெண்களிடம் மோசமாக நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து பணம், நகைகள் போன்றவற்றை திருடியதை அடுத்து அவர்களை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 நபர்களையும் கொசுவ போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவர்கள் இருவரும் உயிரிழந்த போலீஸ் அதிகாரி ஒருவருடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி போலியான அடையாள அட்டையை பயன்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பயன்படுத்தியதை அடுத்து கடந்த 14ஆம் திகதி பெண் ஒருவர் தன்னுடைய காதலனை சந்தித்து விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை முச்சக்கர வண்டியில் வருகை தந்த நபர் ஒருவர் இந்த முச்சக்கர வண்டியில் ஏறினால் வீட்டிற்கு கொண்டு சென்று விடுவதாக கூறியுள்ளதை அடுத்து அந்த பெண் நம்பி அந்த முச்சக்கர வண்டியில் ஏறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னதாக குறித்த பெண்ணிடம் அவருடைய முச்சக்கர வண்டியில் பின்னால் அமர்ந்திருந்த மற்றொரு சந்தேகத்திற்கிடமான நபர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தான் போலீஸ் அதிகாரி என்று தன்னை அடையாளப்படுத்திய பின்னதாக குறித்த பெண்ணிடம் தவறான நடத்தைக்கு நீங்கள் சென்றுவிட்டு செல்வதாக கூறி அவரை விரட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னதாக அவருடைய அந்த முச்சக்கர வண்டியில் சென்றவர்கள் சந்தேகத்திற்கிடமாக குறித்த பெண்ணை வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்று அவரிடம் இருந்த தங்க நகைகளை பறிமுதல் செய்துவிட்டு அவருடைய ATM கார்டில் இருந்த 1 லட்சம் ரூபாவை பெற்றுவிட்ட பின்னதாக குறித்த பெண்ணை அங்குள்ள பெலியத்தலாவை மொரட்டுவ வீதியில் அழைத்து சென்றுள்ளமை அங்கு பூட்டப்பட்டிருந்த CCTV காட்சிகளில் தெளிவாகி உள்ளதாக தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னதாக பாதிக்கப்பட்ட குறித்த பெண் கடந்த 15ஆம் திகதி அன்று போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டுள்ளார். தான் குறித்த நபர்களினால் கடத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னதாக அவர்கள் தன்னிடமிருந்த நகை, பணம் போன்றவற்றை பறிமுதல் செய்துவிட்டு தன் தவறான நடத்தைக்கு உட்படுத்திவிட்டு அவரை தவறான முறையில் புகைப்படங்கள் எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையிலே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்ததை அடுத்து கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் முன்னாள் இராணுவ வீரர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை இருவர் சேர்ந்து செயற்பட்டுள்ளதாகவும் முன்னாள்
முன்னாள் ராணுவ வீரர் 57 வயதை உடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இருவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவர்கள் இவ்வாறு ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களை குறிவைத்து இவ்வாறான மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் இவர்களுடைய சம்பவத்தில் அதிகமான பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இது தொடர்பான முறைப்பாடுகளை தர வேண்டும் என்றும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறு குறித்த பெண்களை குறிவைத்து அவர்களிடம் மோசடி செய்யப்பட்ட பணத்தை வைத்து குறித்த முன்னாள் ராணுவ வீரர் அழகான பெண்கள் மற்றும் நடிகைகளை வைத்து அவர்களுக்கு செலவு செய்துள்ளதாகவும் இதன் பின்னதாகவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர்கள் கொஸ்வேவ நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை அவர்களை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆகவே இவர்களுடைய மோசடியில் சிக்கிய பெண்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு தர வேண்டும் என்று போலீசார் கோரிக்கையை விடுத்துள்ளனர். எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.toptamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.